வரவும் காணே வேகுதன் சொல்லி ஐயோ 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 தெய்வமே சிவமே கேட்டுமே வருவோம் என்றால் நான் கேட்டுமே வருவோமானால் வழியும் தெய்வமே
என்ன சோதனை? என் மகன் காடு சென்றவர் அந்திப்பொழுது ஆகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் வீடு திரும்பவில்லை. என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கண்ணேலோகிதம், நீ பசியுடன் சென்றாயடா நண்பு மகனே. நாங்கள் அயோத்தியாபுரியில் அரசாண்டு கொண்டிருந்த பொழுது விஸ்வாமித்திரர் மகரிஷி எங்கள் அரண்மனைக்கு வந்தார். அன்னவரை வணங்கினோம். யாதொரு பாவமும் செய்யாதவர்களை கௌசிகரானவர் எங்களை கடனுக்கு உள்ளாக்கி விட்டார். வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகர் எல்லாம் எங்களை கடனுக்கு உள்ளாக்கி விட்டு என்னையும் என் மைந்தனையும் காலகண்ட புண்ணியவானுக்கு விற்றுவிட்டு மன்னரும் மந்திரியும் எங்கு சென்றார்களோ தெரியவில்லை. எங்களை விலைக்கு வாங்கி அந்தனர் என்னை கூப்பிட்டு, அடி சந்தி, நாளை நமது ஆத்திலே திதி, உன் மகனை காட்டிற்கு அனுப்பி காரே பிரண்டே முன்னே முஸ்டே தெற்பை எல்லாம் சேகரித்து வர சொல். அயலாத்து குழந்தைகளுடன் அனுப்பி வை என்றார். நான் உடனே, ஐயா, பச்சிலம் குழந்தை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சென்று வருகிறேன் என்று. நீ சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலையெல்லாம் யார் கவனிப்பது? உன் மகனை அனுப்பி வை என்றார். உடனே நான் என் மகனை அழைத்து, அடே பாலா, பெருங்கொண்ட திரவியத்தை நமக்கு கொடுத்து திரவியம் கிரயம் செய்த புண்ணியவான் உன்னை காட்டிற்கு சென்று தெற்பை சேகரித்து வர சொல்லி இருக்கிறார் என்றேன். அதற்கு என் அன்பு மகன், அம்மா, தெற்பை தானே, நான் சென்று வருகிறேன், கவலைப்படாதீர்கள் அம்மா. ஆனால் ஆத்திலே கொஞ்சம் சாதம் இருந்தால் வாங்கி கொடுங்கள், எனக்கு பசியாக இருக்கிறது என்றார். உடனே, ஐயா, பச்சை பாலகன் பசி பொறுக்க மாட்டான், ஆத்திலே கொஞ்சம் சாதம் இருந்தால் கொடுங்கள் என்றேன். ஆத்திலே சாதம் கிடையாது என்றார். ஐயா, கேழ்வரகு கூழாயினும் இருந்தால் கொடுங்கள் என்றேன். கூடும் கிடையாது, வேண்டுமானால் ஓடும் கங்கையில் 3 கை தண்ணீர் மட்டும் அருந்த சொல் என்றார். உடனே மகனை, அடே பாலா, ஆத்திலே சாதம் கிடையாதாம், ஓடும் கங்கையில் 3 கை தண்ணீர் அருந்த சொல்லி இருக்கிறார் என்று மனம் பொறுக்காது வாடி நின்ற என்னை பார்த்து என் அன்பு மகன், என் ஆசை பாலகன், அம்மா, கவலைப்படாதீர்கள் அம்மா, 3 கை தண்ணீர் தானே, நான் அருந்தி விட்டு செல்கிறேன், எனக்கு அதுவே போதும், தாங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்ற என் அன்பு மகன், என் ஆசை மகன் அந்தி பொழுது ஆகிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வர காணேனே. பசியுடன் சென்றாயடைய நண்பு மகனே, அந்த அனாந்தர வனத்திலே எப்படி அலைந்து திரிகின்றாயோ, தெற்பையெல்லாம் சேகரித்தாயா? அந்த காடுகளை பற்றி ஒன்றுமே தெரியாதடா, நான் என்ன செய்வேன்? எப்பொழுது வருவார்? அயலாத்த குழந்தையுடன் சென்றாயே, ஒருவேளை பாலர்களை பிரிந்தானா அல்லது பாதையை மறந்து விட்டானா? பாலரை பிரிந்தானோ பாதையை மறந்தானோ? பாலரை பிரிந்தானோ பாதையை மறந்தானோ? பாலரை பிரிந்தானோ
மகள் காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, கருணை கடலே கருணாகரா, நாங்கள் யாருக்கு என்ன செய்தோம்? யாரு குடியை கெடுத்தோம்? ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? என் மகன் காடு சென்றவன் நம்பி பொழுது ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணப்பொழுதும் மகனை காணவில்லை காணவில்லை என்று புழுவாய் புழுப்பால் துடித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருவான் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதுவும் அந்த முனியனுடைய வேலையாக கூட இருக்கலாமோ? ஏனென்றால் என் மகன் என்ன செய்கின்றான்? அந்த பசி மயக்கத்தில் மயங்கி இறங்கி விழுந்து விட்டானா அல்லது என்ன நடந்திருக்குமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாமதம் ஏனோ தான் பதித்தானோ, தாமதமாக எனக்கு எப்படியோ இருக்கிறதடா. நான் என்ன செய்வது? எப்படி வருவாய், எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறேனடா. நான் என்ன செய்வேனடா? ஏனென்றால் அந்த அனாந்தர வனத்திலே பாம்புகள், கொடிய மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி மிருகங்கள் எல்லாம் வாழும் இடமாச்சே. உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ பச்சை பாலகனடா. நான் என்ன செய்வேனடா? நான் என்ன செய்வேன்? பசியுடன் சென்றான் என் அன்பு மகன். பச்சை பாலகன், பசி பொறுக்க மாட்டேன். நான் எப்படி சொல்லி ஆற்றுவேன்? கண்ணே லோகிதா, பாலன் வரக்கானே ஐயோ, தேசத்தை ஆள பிறந்த என் அன்பு மகனே, அத்தி புத்தார் போல் அன்பு மகனடா நீ. நாடிலிருந்து நகரிலிருந்து சிம்மாசனம் இழந்து செங்கோல் சேனை படைபலங்கள் இழந்ததை பற்றி கூட நான் கவலைப்படவில்லையடா.
ஆனால் அந்தி பொழுதாயினும் நீ இன்னும் வராமல் இருப்பது என் மனம் பதறுகிறது. எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேனடா. ஒரு வேளையும் ஓடவில்லை. எப்பொழுது வருவாயடா? செப்பையெல்லாம் சேகரித்தாயா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. பண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே, என் மகன் காடு சென்றவன் வீடு திரும்பும் வரை நீதான் அருள் புரிய வேண்டும். நீயே கதி ஈஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி. நீ பிறந்தவுடன் எத்தனை தாரியர்கள், எத்தனை பாங்கி மன்னர்கள் உன்னை பிழைத்துண வந்து வாழ்த்தினார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட நீ இப்பொழுது அந்த அனாந்தர வனத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு காடுகளை பற்றியும் தெரியாது, தெற்பை போல் சேகரிப்பதும் எப்படி என்று ஒன்றுமே புரியாது. அந்தன சிறுவர்களுடன் சென்று என் அன்பு மகனே, நீ எப்பொழுது வருவாய்? பசியுடன் வேறு சென்றிருக்கின்றாய். என் மனம் புழுவாய் புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மாலை பொழுது ஆகிக் கொண்டே இருக்கிறது. யாரையுமே காணவில்லையே. யாரிடம் நான் சென்று விசாரிப்பது? இறந்தவுடன் உன்னை எப்படி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? மண்ணுக்கு பரம்பாரமா, மரத்துக்கு இளைபாரமா, கொடிக்கு தாய்வாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா.
மடம் உன்னை காணவில்லை என்று புழுவாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் தந்தை எங்கிருக்கின்றாரோ, என் சுவாமி எப்படி இருக்கின்றாரோ, உன்னை அந்த காசிமா நகரிலே ஒரு கரத்தில் உன்னை பாண்டிய நகர் மருது நாகராஜ் என்பவர்கள் எனக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஒரு கரத்தில் என்னையும் இன்னொரு கரத்தில் மற்றொரு கரத்தில் உன்னை பிடித்துக் கொண்டு அந்த காசிமா நகரிலே வீதி வீதியாக இருவரையும் அழைத்துக் கொண்டு மனைவி வாங்கலையோ மகனை வாங்கலையோ, மனைவி வாங்கலையோ மகனை வாங்கலையோ என்று ஆடு மாடுகளை விலை கூறி விற்பது போல் நம் இருவரையும் இழுத்து சென்று அந்த காலகண்ட புண்ணியவானுக்கு விற்று சென்று எங்கு சென்றாரோ உன் தந்தை தெரியவில்லை. என் சுவாமி எங்கிருக்கின்றாரோ, ஆனால் எங்கிருந்தாலும் என் சுவாமி என் நினைவும் என் பிள்ளையின் நினைவும் தான். அவர் எங்கிருந்தாலும் எங்கள் நினைவாகவும், நாங்கள் எங்கிருந்தாலும் அவர் நினைவாகத்தான் இருக்கின்றோம். என் சுவாமி நினைவுதான். எங்கிருக்கின்றாரோ தெரியவில்லை. நான் உன்னை நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு, நம்ம யாரு பிரிச்சா, நான் ஒன்னு நினைச்சேன், நீ என்ன
வராதீர்கள், 3 கை தண்ணீரை எனக்கு போதுமானது என்று சொல்லி சென்றாய். ஆனால் எங்கு பார்த்தாலும் நீ வருவது போல் உன்முகமாகத்தான் தெரிகிறது. எப்பொழுது வருவாய், எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டே காத்துக் கொண்டே இருக்கிறேன்டா. பார்க்கும் இடமெல்லாம் இது வரமாட்டானா, இந்த திசை வரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன். பார்க்கும் இடமெல்லாம் உன்முகம், கண்கள் காணும் காட்சியிலே உன்முகம் இருக்கும். வசிக்கும் இடமும் எனக்கு தெரியாதடா. நான் சென்று விசாரித்து வருவதற்கு இதோ அவர்கள் வரும் சத்தமுள் கேட்கிறது. இதோ சென்று பார்த்து வருகிறேன். நல்லா இருக்கேன் சாமி. நல்ல விட்டுவேன், காசு கத்துவேன். நாங்களாம் எங்க உண்டோம். ஏண்டா நீ நல்லா இருப்படா. பகவானுடைய கிருபையினால என்னைக்கு நல்லா இருப்ப. வாங்க சுவாமி நல்லா இருக்கீங்களா அப்படி இவ்வாறு கேட்கறத விட்டுட்டு பொம்மநாட்டி கட்டின்னு இருக்கடா. கம்மநாட்டி போயில விளக்கு மாதா தூக்கிருப்பாள். ஆமாடா நேக்கு கூட கொடுக்கலடா. பரியார் கொடுக்கவே மாட்டேங்கிறா. ஆமா நீ பால் பையன் கேட்டிருக்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, உனக்கு சீடை ஒன்று கொடுத்துருப்பாங்க. இருக்கட்டும். வேலை மணந்ததுக்கு காரை முன்னே முஷ்ட மாப்பிள்ள பிரண்ட மா இலை பிரண்ட. என்ன மாவுள வரண்ட சாம்பல்ல வரண்ட பாப்புனாரே. மா இலை பிரண்ட சகல சமத்துவ சேகரிக்காக வந்தோம். கூட வந்தது யாரு வந்தேன்? யாரு? சேஷு வந்தேன், சுப்பு வந்தேன், கோபாலம் வந்தேன். வாய்ப்பாட படிச்சிருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன்.
அது ஒரு பக்கம் வேணும்டா. அப்ப உடனே சந்தையிலே விஷயம் தெரியுமா? வாய்க்கு என்ன ஆசை? நல்ல வார்த்தைகளே பேசணும், தீய வார்த்தைகளே பேசக்கூடாது. அப்ப வாய்க்கு ஆசை. செவிக்கு என்ன ஆசை? நல்ல ஓசையை கேட்கணும். அப்ப செவிக்கு ஒரு ஆசை. மூக்குக்கு என்ன ஆசை? நல்லதே சுவாசிக்கணும். நோக்கு ஆசை இருக்கிறதா? நோக்கு மனுஷனா பிறந்த ஆசை இருக்கு. அது ஒரு காலத்துல அது நடிச்சு வகுத்து அது இருக்கட்டும். வரட்டும் கருப்பாயுமே வந்தா தவண்டையை முடிச்சுக்கிறேன். என்ன தவண்டையா? தவண்டையும் காலு. ஓஹோ, இப்ப சமைச்சுக்கிட்ட முடிச்சுவா அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான். அடே கருப்பாய் மகனே, வாடா பேய் மகனே. என்ன பண்ண சொல்றீங்க? நான் தான் கற்பாய் மகன். தெற்க ஒய்ய வந்த இடத்துல அழகான குழந்தை, அறிவான குழந்தை, தெளிவான குழந்தை, உண்மைதான் பேசணும் உண்மைதான் பேசணும் சொல்லிட்டே வந்தேன். சரி, உண்மை பேசுறவனுக்கு இங்க மதிப்பு இருக்கு கிடையாது. உண்மையை பேசுறேன் ஊறுகாய்க்கு அலைஞ்சு கொடுத்துறேன். பொய் பேசுறேன் போட்டா கிடைக்கிறது. அவ்வளவுதான் இப்ப நடக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்குத்த. சத்தியம் 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 சொல்லிட்டு இருந்தாயா? இந்த காலத்துல எங்க சத்தியத்துக்கு மதிப்பு இருக்கு? சத்தியம் கூட சக்கர பொங்கலா போச்சு. வந்த இடத்துல குழந்தை வந்து நடந்து வந்து தெப்ப சேகரிக்க போற இடத்துல பாம்பு வந்து அவனை கடிச்சு பிடிச்சு. சரி, அவன் செத்து போனான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூட வந்து ஐயரையே காணும். ஐயரின்னு சொல்லாரா? கிலோ 5000 ரூபாய் சொல்றேன். 5000 ரூபாய் இருந்தாலும் கிடைக்கணுமே. கிடைச்சாலும் வீட்டுல கொடுத்தோம்னா சமைக்கணுமே உருப்படியா. ஆமா இருக்கட்டும். அந்த ஐயரை காணா. ஆனா முன்ன போனா பின்ன போறான், முன்ன போறான். ஆனா எங்களை மாதிரி வசந்தவங்க யாருமே இல்லைன்னு பீ திங்கிறான். என்ன திங்கிற? பீ திங்கிறான். பீ திங்கிறது பெருமை பேசுறது சொல்றாங்கல்ல, வைட்டமின். பெருமை பெருமை பேசுறது எங்கன்னு தெரியல. காப்பமா ஐயரே இவள ரொம்ப பெரிய மாதிரி பேசுறேன். பார்த்து என்ன பண்ற பண்ண? முண்டம், தண்டம், திராப்பே, அசோடு. நோக்கு அறிவு இருக்கிறதா? எனக்கு இல்லைன்னா ஓட்டு இருக்கா? நோக்கு புத்தி இருக்கிறதா? உனக்கு இருக்கிறா? முதல்ல சும்மா தேவையா? சும்மா உட்கா பிராய்லர் குரூப் பண்றாங்க. இதை பார்த்து மரியாதையா வாங்க சுவாமி. நீ விழுந்து கும்பிடுற மனுஷன் சாமி கும்பிட முடியல. சாமி எப்படி கும்பிடணும் தெரியுமா? நாம எப்படி கும்பிடணும்? தலைக்கு மேல 12 அங்கலம் கையெடுத்து கும்பிடணும். அப்பதான் பகவான் ஏத்துக்குவார். ஏன்னா பகவானுக்கு சமானம். பகவானுக்கு சமானமா நான் நிக்கிறேன். முண்டமா நிக்கிறேன். நாய் கட்ட முடியாது. உருவத்தோட நிக்கிறேன். என்ன பார்த்து கும்பிடாம எதிர்த்து பேசுற.